நடத்தும் தற்போதைய அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு கட்சி பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. திமுக துணை பொதுச் செயலாளராக முன்னாள் அமைச்சர் பொன்முடி நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக கட்சியின் தலைமை அறிவிப்பை வெளியிட்டிருக்கும் அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரிக் கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரிக் கார்த்திக், விவரங்கள். வணக்கம். திமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக கூடுதலாக 2 பேர் நியமிக்கப்பட்டு வெள்ளக்கோவில் சாமிநாதன், அதே போல முன்னாள் அமைச்சர் என துணை பொதுச்செயலாளர்கள் 2 பேரை தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரைக்கும் துணை பொதுச்செயலாளராக 5 பேர் இருந்த நிலையில் தற்போது கூடுதலாக 2 பேர் பொன்முடி மற்றும் சாமிநாதனையும் தற்போது நியமித்திருக்கிறார்கள். ஏற்கனவே பொன்முடி திமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்தவர். ஒரு சர்ச்சை பேச்சால் அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டு புதிதாக ஒருவரை சேர்க்கப்பட்டார். அதன் அடிப்படையிலே ஏற்கனவே திமுகவில் தற்போது 5 துணை பொதுச் செயலாளர் இருக்கிறார்கள். முதற்கட்டமாக 3 துணை பொதுச் செயலாளர் மட்டும்தான் திமுக வழக்கமாக இருந்தார்கள். அந்த அடிப்படையில் சட்டத்திட்ட விதிகள் என்று மாற்றப்பட்டு புதிதாக 2 பேர் வீதம் 5 பேரை போட்டார்கள். தற்போது கூடுதலாக தேர்தலுக்காக 2 பேர் ஏற்கனவே பதவியிலிருந்து எடுத்த பொன்முடியும், அதே போல வெள்ளக்கோவில் சாமிநாதனையும் அமைச்சரையும் தற்போது துணை பொதுச்செயலாளராக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலரையும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நந்தகுமாரை வேலூர் அணைக்கட்டு குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளடங்கிய வேலூர் தெற்கு மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக நந்தகுமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல கூடுதலாக 2 துணை பொதுச் செயலாளர் இப்ப தற்போது திமுகவில் 7 துணை பொதுச் செயலாளர்கள் இருக்கிறார்கள். பிரியசாமி, கனிமொழி, அதே போல ராசா உள்ளிட்ட ஏற்கனவே துணை பொதுச் செயலாளராக இருந்த நிலையில் தற்போது கூடுதலாக 2 பேர் வீதம் கிட்டத்தட்ட 7 துணை பொதுச் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். காட்பாடி, கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய வேலூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக கதிரானந்த் நியமிக்கப்பட்டிருக்கிறார். திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்த் தற்போது மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். காட்பாடி, கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய இந்த 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மாவட்ட பொறுப்பாளராக TKM கதிரானந்த் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். துரைமுருகனின் மகன் கதிரானந்துக்கு தற்போது பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தற்போது திமுகவுடைய துணை பொதுச்செயலாளராக அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருப்பூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக பத்மநாதன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருப்பூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக இருந்த பத்மநாதன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அதே பொறுப்பு இருந்த சாமிநாதன் அவர்கள் துணை பொதுச்செயலாளராக அறிவித்த நிலையில் தற்போது பத்மநாதன் அவர்கள் மாவட்ட பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். காட்பாடி, கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேலூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக துரைமுருகனின் மகன் கதிரானந்த் தற்போது மாவட்ட செயலராக பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஏற்கனவே அவர் வேலூருடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நிலையில் அவருக்கு தற்போது பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசியலிருந்து துரைமுருகன் ஓய்வு பெறப் போகிறார் என்ற ஒரு தகவல் வந்த நிலையில் அதற்கு பதிலாக தற்போது மகனுக்கு கொடுத்திருக்கலாம் என்ற ஒரு கேள்வி எழுக்கிறது. அதே போல வேலூர் அணைக்கட்டு குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய வேலூர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக நந்தகுமார் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே நந்தகுமார் அவர்களுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த 3 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேலூர் அணைக்கட்டு குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புது மாவட்டம் அறிவிக்கப்பட்டு இதற்கு நந்தகுமார் அவர்கள் மாவட்ட செயலராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திமுகவுடைய துணை பொதுச் செயலராக இதுவரை 7 பேர், அதாவது இதுவரை 5 பேர் இருந்த நிலையில் கூடுதலாக பொன்முடி மற்றும் சாமிநாதன் அவர்களுக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே ஒரு சர்ச்சை பேச்சின் காரணமாக பொன்முடி அவர்களுக்கு இந்த பதவி பறிக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் பொன்முடி அவர்களுக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவினுடைய பொதுச் செயலராக தற்போது துணை பொதுச் செயலராக 7 பேர் தற்போது இருக்கிறார்கள். திமுக ஒவ்வொரு பொறுப்புக்கும் 3 பேர் பொறுப்பாளராக இருப்பார்கள். அதன் அடிப்படையில் தற்போது திமுகவினுடைய துணை பொதுச் செயலராக சட்டத்திட்ட விதிகள் மாற்றப்பட்டு 5 பேர் என்பதற்கு பதிலாக 7 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே முதற்கட்டமாக 3 பேர் தான் இருந்தார்கள். ஆனாலும் கூட அது மாற்றப்பட்டு கூடுதலாக 2 பேர் சேர்த்து 5 பேர் கடந்த பொதுக்குழு போது அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 2 பேரை சேர்த்து மொத்தமாக 7 பேர், அதாவது சாமிநாதன் மற்றும் பொன்முடி என 2 பேரையும் சேர்த்து தற்போது கூடுதல் பொறுப்பாளராக 7 பேரை துணை பொதுச்செயலராக திமுக தலைமையில் நியமிக்கப்பட்டிருக்கிறது. காட்பாடி, கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கிய மாவட்ட பொறுப்பாளராக துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த் அவர்கள் தற்போது நியமனம் பெற்றிருக்கிறார். இதன் மூலம் துரைமுருகன் திமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கும் நிலையில் அவர் மகன் தற்போது மாவட்ட செயலராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இத்தகைய அனைத்து அறிவிப்புகளையும் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவுடைய
தலைவருமான திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலம் திமுகவினுடைய வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான புதிய நியமனங்கள் நியமிக்கப்பட்ட நிலையில் தற்போது கூடுதல் பொறுப்பாளர்கள் மற்றும் அதே போல கூடுதல் அதிக அளவுக்கு வேலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் கூடுதல் முன்னணி முக்கிய தலைவர்களையும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் 7 சட்டமன்ற தொகுதி 7 புதிய துணை பொதுச் செயலாளர்களும் அதே போல கூடுதலாக மாவட்ட செயலாளர்களும் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரிக் கார்த்திக்.